வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சாம்சங்கோட A12 டெட். இப்போ நம்ம வீடியோவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுற வீடியோஸை வந்து நம்ம எடுத்து போடும்போது அது ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டேட்டாஸ் மட்டும் தான் கிடைக்குது. இதை வந்து ஒரு டிஸ்கஷனாக மாற்றலாம்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறேன். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு இந்த வீடியோ பேக்ரவுண்டில் ஒரு டிஸ்கஷன் போகும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது வந்து என்ன ஃபால்ட்டுக்கான மட்டும் வந்துச்சு அப்படின்னா நம்ம டிசியில் நம்ம ட்ரிகர் பண்ணும்போது டிசி ரீடிங் வந்து ஒரு 52 போயிட்டு எகைன் நம்ம விட்டோம்னா நமக்கு 0 வருது. இப்போ இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து நம்ம இதுல ஃபர்ஸ்ட் விபேட் ஷார்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம். விபேட் ஷார்ட் ரெண்டு லைன் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம். விபேட்ல ஷார்ட் இருந்தது அப்படின்னா ஃபுல் ஷார்ட். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப்பா வந்து அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ நம்ம ஸ்கீமாட்டிக் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம செக் பண்ணதுல வந்து நம்ம ரீடிங் வந்து DC52 ஸ்டக் ஆகுதுன்னும் போது CPU லைனுக்கும் நம்மளுக்கு EMC லைனுக்கும் கம்யூனிகேஷன் மிஸ் ஆகுது. ஸோ அதனால நம்ம வந்து CPU-வும் EMC பண்ணி பார்க்குறோம். ஆனா பாத்தீங்கன்னா இது 52 ஸ்டக் கிடையாது. இது 52 வந்துட்டு எகைன் அது 0 வந்துருச்சு. அப்படிங்கும் போது நம்ம வந்து டைரக்டா வந்து CPU வந்து டைரக்டா டவுட் பண்ண முடியாது. இந்த கண்டிஷன்ல என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம CPU வந்து பண்றோம், எதுக்காக நம்ம CPU லெவல் போனோம்? ஏன்னா இது லைவா நடந்த ப்ராக்டிக்கல் தான். இது நடக்கும்போது நீங்க கம்ப்ளீட்டா இருந்தீங்க. இதை நான் வந்து இதுல உள்ள முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இந்த வீடியோல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எதுக்காக நம்ம CPU போனோம் அப்படின்னா பவர் ஐசில இருந்து போகக்கூடிய 1.8 வோல்ட் சிபியூக்கு போகுது. சிபியூல இருந்து வர வேண்டிய PS வோல்ட் வரல, அதனால CPU பண்றோம். இதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதுதான். ரெட்மி 9Aல நம்ம இதே மாதிரி ஒன்றுக்கு CPU பண்ணோம். அதே CPUங்கிறதுனால நம்ம ட்ரை பண்றோம். ஓகேவா? இப்போ இது க்ளூடு ஐசிங்களா, க்ளூடு சிபியூங்களா? ஆமா, இது வந்து க்ளூடு CPU தான். ஆனா இது வந்து ஒயிட் க்ளூ, ரொம்ப எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமா இல்லை, ரொம்ப வந்து ஈஸியா தான் இருக்கு. இப்போ இந்த CPU வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம், ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போறோம் அப்படின்னும் போது அதுக்கான டெம்பரேச்சர் என்ன, நம்ம என்ன ஹீட்டை ஆர்வம் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவார்ம் பண்ணிடணும். ப்ரீவார்ம்ங்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 300ல ஒரு நிமிஷத்துல இருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ள நம்ம போர்டை முதல்ல வார்ம் பண்ணிட்டு நாம வந்து நெக்ஸ்ட் வந்து எடுக்கும்போது தான் பேட்ல வந்து பெரிய லெவல்ல டேமேஜ் வராது. ஓகேவா? அதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்க 350 ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து 40 செகண்டுக்குள்ள ஐசி வந்து டேமேஜே இல்லாம வெளியே வந்துடும். அது இல்லாம இது மீடியாடெக் சிபியூங்கிறதுனால ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர் கொடுக்காம குயிக்கா அந்த வேலையை வந்து முடிச்சிடணும். ஏன்னா குவால்காம் லெவலுக்கு மீடியாடெக்கோட சிபியூ வந்து அவ்வளோ ஃபோர்ஸா இருக்காது. இப்போ இது பார்த்தீங்கன்னா நாம வந்து கிளாக்கை செக் பண்றோம். எதுக்காக இந்த கிளாக் செக் பண்ணணும் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா பவர் ஐஸ்ல இருந்து வர இன்புட் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எடுத்து சிபியூக்கு வந்து சிக்னல் சென்ட் பண்ணும். ஓகே, இந்த விஷயம் எதுக்காக நம்ம செக் பண்ணோம்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். இந்த விஷயம் எதுக்காக செக்? ஆமா, கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ல ரெண்டு பக்கம் ஒரு வேல்யூ வந்து சேமா வரணும். ஆனா அதுல வந்து ஒரு பக்கம் வேல்யூ வருது, ஒரு பக்கம் வேல்யூ வரல. எஸ், ஒரு பக்கம் வேல்யூ வந்துச்சு, ஒரு பக்கம் வேல்யூ வரல. நம்ம பவர் ஐசியை மேல இருந்து ப்ரெஸ் பண்ணும்போது போர்டுல உள்ள ஷேக்னால திருப்பி வருது. அப்ப வந்து போர்டுல ஏதோ ஒரு டிஸ்கனெக்ஷன் உங்களோட கிளாக் ஐசிக்கு, கிளாக் கிறிஸ்டல் ஆசிலேட்டருக்கு வருது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருக்கு. இந்த நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணோம்ல, இது சாலிடா எவ்வளவு நேரம் பண்ணோம்? இது நம்ம ஒரு 4 மணி நேரம் கிட்ட பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனா வீடியோல எத்தனை நிமிஷம் இருக்கு? வீடியோல நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ்ல 10 மினிட்ஸ்க்குள்ள நமக்கு முடிஞ்சிருது. ஆமா, எல்லா வீடியோவுமே பாத்தீங்க அப்படின்னா இப்படிதான் மேக் பண்றது. ஒரு ஃபால்ட்டை வந்து ஃபைன் பண்ணிட்டு நீங்க பார்க்கும்போது ரொம்பவும் ஈஸியா தெரியும், 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஆனால் நம்ம ரியலா பண்ணும்போது அதுக்கு எடுக்கிற டைம்ங்கிறது ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நமக்கு இது ரீடிங் என்ன வந்துச்சு? 59 வந்துட்டு 0 வந்துச்சு. ஓகேவா? அடுத்தது சிபியூ பண்ணோம். ஓகேவா? சிபியூவே இது 2 தடவை பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஒரு டவுட்டுக்கு கிளாக்கை செக் பண்ணும்போது நமக்கு இஷ்யூ வந்து ஃபைண்ட் ஆயிடுச்சு. என்ன லைன்னா கிறிஸ்டலோட இன்புட் அவுட்புட்டில் ஒரு லைன் மட்டும் ஓஎல் வருது. ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வருது. அப்போ என்ன பண்ணோம்னா பவர் ஐசியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ரீபால் பண்ணோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணோம். ரிசல்ட் கிடைச்சிச்சா? இல்லை, சேம் அவுட்புட். சேம். அதாவது ஃபோன் ஆன் ஆகுது, ஆனால் ஆன் ஆகிட்டு திரும்பியும் பழைய கண்டிஷன் வந்துடுது. ஓகேவா? அப்போ நம்ம
ஒரு ஃபால்ட்டை வந்து ஃபைன் பண்ணுறதுங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிகிற வேலை கிடையாது. அப்போ நம்ம ஒரு ஃபால்ட்டை விடாமல் நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது பாலில் ஏதாவது டிஸ்கனெக்ஷன் இருந்துச்சா? இல்லை, டிஸ்கனெக்ஷன் எதுவுமே இல்லை. நம்ம செக் பண்ணும்போது கண்டினியூட்டி வருது, எல்லாம் வருது. ஆனால் ஹீட் பண்ணால் ஃபோன் ஆனாச்சா? ஆமாம். ஐசி மாற்றும் போது ஃபோன் ஆனாச்சா? ஹீட் பண்ண உடனே ஃபோன் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஆன் ஆகிட்டு திருப்பி அகைன் பேக் டு அதே கண்டிஷன் போயிடுச்சு. ஐசி சேஞ்ச் பண்ண பிறகு சேம் அதே கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் நமக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பர்டிகுலராக வந்து சரியாகலை. அப்போ நம்ம ஒரு ஃபால்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி பண்ணும்போது ரிசல்ட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் எடுக்கும். யார் ஒருத்தங்க விடாமல் கண்டினியூஸாக நம்ம ட்ரை பண்ணி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் எதனால் கிரியேட் ஆகும்னா, இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ராப் டவுன் செட்டில் நிறைய வரும். அதாவது கீழே விழுந்து அடிபடுற செட்டில் நமக்கு நிறையா வரும். அதேமாரி போர்டில் மைல்டு பெண்ட் இருக்கிற போது இது வரும். சரி, சின்ன பெண்டெல்லாம் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. கஸ்டமர் வந்து கீழே போட்டோன்னா ஆஃப் ஆகிடுச்சுன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்படிங்கும்போது நமக்கு இதில் ரிசல்ட்டுங்கிறது நம்ம எக்ஸாக்டாக ஃபைன் பண்ணுற மாதிரியெல்லாம் டக்குன்னு இருக்காது. இப்போ என்னோடதுலேயே பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு கேஸை நான் இப்போ தான் பார்க்குறேன். அதாவது ஐசி மேலே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோன்னே நமக்கு ரீடிங் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் கிறிஸ்டலில் ப்ராப்பராக இல்லை, ஆனால் எனக்கு பக் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் ஆகுது. எனக்கு இதனால தான் எனக்கு வந்து நான் டவுட்டே படலை. ஓகே. இப்போ ஆசிலோஸ்கோப்பில் ரீடிங்லாம் பார்த்தீங்களா? ஆமாம். ஆசிலோஸ்கோப்பில் நமக்கு ரீடிங் பார்க்குற போது நமக்கு கிறிஸ்டலோட அவுட்புட் எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ் வருது? 30ங்களா? 30 கிடையாது, 26 மெகாஹெர்ட்ஸ். 26 மெகாஹெர்ட்ஸ். 19 மெகாஹெர்ட்ஸ் குவால்காம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து 26 மெகாஹெர்ட்ஸ் நமக்கு ப்ராப்பராக கிறிஸ்டல் ஆசிலேட்டர்லேருந்து ஜென்ரேட் ஆகுது. சரி, கிறிஸ்டல் ஆசிலேட்டர் பக்கத்தில் இருக்குது. அப்போ கிளாக் ஜெனரேட்டரோட ஐசி எங்கே இருக்குது? கிளாக் ஜெனரேட்டர் ஐசி பவர் ஐசிக்குள்ளே இன்பில்டாக இருக்குது. ஆமாம், பவர் ஐசிக்குள்ளே இன்பில்டாக இருக்குது. இப்போ வர கரண்ட் செட்டில் எல்லாம் கிளாக் ஜெனரேட்டர் எங்கே இருக்குது? இப்போ கரண்ட்டாக வர ஃபோன்லலாம் ஐசி கூட இன்பில்டாக பண்ணி வச்சு இல்லை. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டலை வந்து தனியாக பவர் ஐசிலேருந்து கிளாக் ஜெனரேட்டர் தனியாக பிரித்து ஐசி கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தனியாக போட்டிருக்காங்க. இப்போ வர நிறைய ஃபோன்ஸில் அப்படி பார்க்க முடியுது. அப்போ பவர் ஐசி மட்டும், பவர் ஐசி, சார்ஜிங் ஐசி, இதை வந்து நம்ம ஆன் கண்டிஷன் டெட்டுக்கு பார்க்குறத விட இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த மாதிரி ட்ராப் டவுன் செட்ஸ்லாம் நமக்கு இந்த மாதிரி கண்டிஷனில் வரும்போது நம்ம ஒன்ஸ் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் செக் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு செக் பண்ணி நமக்கு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் கடைசியாக ஃபைனலாக இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஐசி கடியில் ஒரு மைக்ரோ ஜம்பரை அந்த பாயிண்ட்லேருந்து அடித்து நம்ம டேரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து அடித்தோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25-30 டேஸ் ஆகுது. உங்களால் ஐசி கடியில் மைக்ரோ ஜம்பர்ஸ் அடிக்க முடியுமா? அடிக்கலாங்க. ஓகேவா? அடிக்கலாம். என்ன தான் நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொன்னாலும் லைவாக பண்ணும்போது நிறையா வந்து ஸ்க்ராப் செட்டில் ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் லைவ் செட்டில் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதட்டம் இருக்கும். அது இல்லாமல் இது ஒரு கொஞ்சம் கார்னரில் உள்ள ஏரியா, இதில் ஈஸியாக அடிச்சிடலாம். ஆனால் நம்ம சென்டர்லேருந்தெல்லாம் மைக்ரோ ஜம்பர் அடிக்கும் போது ரொம்ப தெளிவாக அடிக்கணும். இப்போ நம்ம அடிச்சிருக்கோம்ல மைக்ரோ ஜம்பர், இதோட சைஸ் தான் என்ன? 0.1ங்களா? 0.01. 0.01 இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்தலை. இது 0.2 பயன்படுத்தியிருக்கேன். 0.01 இருக்குது, ஆனால் அதை விட இது வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்களே ரெடி பண்ணுவீங்களா? அடிச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் வந்து மேஜிக் பேட் யூஸ் பண்ணுவீங்களா இல்லை வந்து ஜம்பர்லேயே மேக் பண்ணுறீங்களா? இல்லை, மேஜிக் பேட் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம மேனுவலாக நம்ம ஜம்பர் மேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியும் இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. மேஜிக் பேட் வந்து சம்டைம்ஸ் ஹைட் இன்க்ரீஸாக நம்மளுக்கு காட்டும். ஸோ அதனால் நம்ம மேஜிக் பேட் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மேனுவலாக மேக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ராக்டிக்கல் பார்த்தது மூலமாக உங்களுக்கு வந்து அந்த கிளாக்குங்கிறது, இந்த கிறிஸ்டலுங்கிறது ஒரு ஃபோனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. இனிமேல் நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களோட கிறிஸ்டல் ஆசிலேட்டரை கம்பல்சரி செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ராப் டவுன் செட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நாம் ஒரே ஒரு டீசரை வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ண வீடியோஸை வந்து ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கோம்.
ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இதன் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ இதில் வந்து கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் ஃபால்ட்டுன்னு நாங்கள் வந்து ஃபைன் பண்ணாலும் டேரெக்டாக வந்து எடுத்து போட்டிருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் என்னென்ன பண்ணோம், எவ்வளோ நேரம் ப்ராசஸ் பண்ணோங்கிறது தெரியாது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக இது வந்து முடிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் இது ரெடி பண்ணுறதுக்கான நேரங்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.